கடந்த 2011 இதே நாளில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் மறைமலை நகரில் மரண தண்டனை ஒழிப்பு மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழலில் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய தலைமையில் மாநாடு செய்தி பேரறிவாளர் முருகன் சாந்தன் விடுதலைக்காக நாம் அந்த கருத்தை நோக்கி தான் நாம் அந்த மாநாடு நடத்தினோம். அதே கருத்தை வலியுறுத்தி மக்கள் மன்றத்தைச் சேர்ந்த செம்பொழி அவர்கள் தீர்ப்பு வீரசாவடைந்தார். உடனடியாக தலைவர் அவர்கள் அன்றைக்கு இரவே காஞ்சிபுரத்துக்கு சென்று மருத்துவமனையில் கடத்தப்பட்ட உடலை அந்த செம்பொழியுடைய உடலுக்கு வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ச்சியாக அன்றிலிருந்து இன்றைய வரை ஒவ்வொரு ஆண்டும் மரண ஒழிப்புக்காக வீரசாவடைந்த செம்பொழி அவர்களுக்கு நம்முடைய தலைவர் அவருடைய தலைமையில் அஞ்சலி செலுத்துவது வழக்கம். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய தலைமையாளர்களுக்கு தலைவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு செங்கொடி அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துகின்றோம். ஒரு நிமிடம் எல்லோரும் அகவணக்கம். வீர வணக்கம் 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 அன்பு தங்கை செங்கொடிக்கு அன்பு தங்கை செங்கொடிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மரண தண்டனை ஒழிப்பு களத்தில் மரண தண்டனை ஒழிப்பு களத்தில் மரண தண்டனை ஒழிப்பு களத்தில் மரண தண்டனை ஒழிப்பு களத்தில் வீர சாவடைந்த செங்கொடிக்கு 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 விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே தமிழ் ஈழத்தை வென்றெடுக்க தமிழ் ஈழத்தை வென்றெடுக்க உறுதியேற்போம் 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 வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அன்பு தங்கை செங்கொடிக்கு அன்பு தங்கை செங்கொடிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்.
போட்டோ எடுத்து அப்படியா வாங்க போட்டியா